சுரைச்செடி நெட்டதுலேருந்து இன்னைக்கோட 50 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து காய் அறுவடை பண்ண போகிறோம். காய் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனஸாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா ஒரு 600லேருந்து 800 கிராம் சைஸில் இருக்குது. அந்த சைஸில் தான் காயை அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து வெளிநாடு போகுது. அதனால் வந்து 600லேருந்து 800 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய காய்களை மட்டும் அறுத்து வந்து கொடுங்க. அது பாக்ஸ் போடுறதுனால அந்த சைஸ் தான் தேவைப்படும். பாக்ஸ் போட்டு நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புனா அந்த காய் வந்து போகிறதுக்கு எப்படியும் 1 வீக் மேலே ஆகிடும். அதனால் காயோட சைஸ்லாம் பெருசாகி முத்திடும். அதனால் வாங்க மாட்டாங்க. நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸில் அறுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாவும் அந்த கைப்பிடி அளவு வரக்கூடிய காய்களை மட்டும் பார்த்து அறுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்சோண்டு அந்த தொட்டு விட்டு அந்த காய் வந்து அறுத்து பேக்கில் அடிபடாமல் வச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்க்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதுக்கு தண்ணி விட்டு மருந்து அடித்து உரம் போட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய ரேட்டு என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்குமா இருக்காதா அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.